ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி யூடியூப் சேனல். ஸோ நம்ம லைஃப்பில் டெய்லி இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு, இன்னொருத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜ் இல்லாமல் கண்டிப்பாக இது எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ அப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம தாய்மொழி தான் வந்து நமக்கு எப்போயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். ஸோ அப்படி அந்த தாய்மொழியை தாண்டி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஒரு நார்த் இந்தியா வேலைக்கு போகிறோமோ, படிக்க போகிறோமோ, அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சால் நமக்கு அந்த மொழியான ஹிந்தியை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு அட்வான்டேஜான விஷயமா கண்டிப்பாக இருக்கும். ஸோ தட் நார்மல் டே டு டே லைஃப்பில் வந்து நமக்கு விஷயங்கள் வந்து அந்த பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலோ, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஸ்போக்கன் இந்த யூடியூப் சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் கான்வர்சேஷன் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தரை நம்ம வந்து புதுசாக மீட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம வந்து இன்ட்ரோ கொடுத்து அவங்க கூட என்னென்ன டைப் ஆஃப் கான்வர்சேஷன் சென்டென்சஸ்லாம் வந்து ஹிந்தியில் அதை எப்படி சொல்லணும் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை மீட் பண்ணுறீங்க. பார்த்த உடனே வணக்கம், இப்போ தமிழில் வந்து நம்ம வணக்கம் சொல்கிறோம். அப்படின்றதுக்கு ஹிந்தியில் நமஸ்தே அப்படின்னு சொல்லணும். ஹிந்தியில் நமஸ்தே. நார்மல் நம்ம ஹாய் ஹலோ சொல்லி தான் இப்போ எல்லாம் இன்ஃபார்மலாக ஒரு இன்ட்ரோ இருக்கும். ஸோ வணக்கம் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் நமஸ்தே. இதே ரொம்ப ஒரு வயசுக்கு வந்து பெரியவங்களாக இருக்காங்க, ரொம்ப மரியாதையாக சொல்லணும் அப்படின்னா நமஸ்கார் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நார்மலாக நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க. வணக்கம்னா நமஸ்தே. இதே வணக்கமே ரொம்ப மரியாதை பெரியவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நமஸ்கார். இதுக்கடுத்து ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட கேட்குறீங்க, வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறோம், அதாவது நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றதுக்கு நீங்கள் அப்படின்றதுக்கு ஆப் கேசே ஹே. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், ஆப் கேசே ஹே. வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா நமஸ்தே, ஆப் கேசே ஹே. இதுக்கடுத்து ரிப்ளை இப்போ பண்ணுறோம். இப்போது நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு திரும்ப கேட்குறோம். நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதான் நீங்கள் அப்படின்ற ஒரு கேஷுவலாக டாக் இருக்கும்போது மே டீக்கும் நான் நன்றாக இருக்கிறேன், மே டீக்கும். அவர் ஆப் நீங்கள் அப்படின்றதுக்கு ஜஸ்ட்டு கேஷுவலாக அவர் ஆப், மே டீக்கும் அவர் ஆப். அப்படி இல்லை ஃபுல்லாக சொல்லணுன்னா மே டீக்கும் அவர் ஆப் கேசே ஹே அப்படி கூட சொல்லலாம். மே டீக்கும் அவர் ஆப். இப்போது இதுக்கு பதில் வந்து நானும் நல்லா இருக்கேன், நானும் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு திரும்ப ரிப்ளை பண்ணுறதுக்கு மேபி டீக்கும். நானும் அப்படின்றதுக்கு மேபி, நல்லா இருக்கேன் அப்படின்றதுக்கு டீக்கும், மேபி டீக்கும். இதுக்கடுத்து பேர் கேட்குறோம் ஒருத்தவங்கிட்ட, உங்கள் பேர் என்ன? ஸோ உங்கள் பேர் என்ன? ஆப்கா நாம் கியா ஹே, ஆப்கா நாம் கியா ஹே. அதுக்கடுத்து பேருக்கு ரிப்ளை பண்ணுறது, என்னோட பேர் லக்ஷ்மி, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் லக்ஷ்மி, உங்கள் பேர் என்ன? மேரா நாம் லக்ஷ்மி ஹே, என்னோட பேர் லக்ஷ்மி, உங்கள் பேர் என்ன? और आपका नाम और आपका அப்படின்னு கூட கேஷுவலாக சொல்லலாம். மேரா நாம் லக்ஷ்மி ஹே, மேரா நாம் லக்ஷ்மி ஹே, என்னோட பெயர் லக்ஷ்மி. திரும்ப ரிப்ளை பண்ணும்போது மேரா நாம் ராம் ஹே, அவங்க ரிப்ளை என்ன பண்ணுவாங்க, மேரா நாம் ராம் ஹே. ஸோ இப்படி ரெண்டு பேரும் மாற்றி எப்படி பேரை கேட்டுக்கிறது, பேரை கேட்டு எப்படி ரிப்ளை மாற்றி பண்ணுறதுன்ற இந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்த்தோம். எப்படி இருக்கீங்க, அப்புறம் பேர் என்ன அப்படின்னு கேட்குறது. அப்புறம் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? ஆப் கஹா சே ஹே, ஆப் கஹா, நீங்கள் எங்கே இருந்து வர்றீங்க. அப்படி இல்லாட்டி ஆப் கஹா சே ஆ ரஹே ஹே அப்படி கூட கேட்கலாம். ஆப் கஹா சே ஹே, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க. அப்போது நம்ம எந்த ஊர்லேருந்து வரோன்றதை சொல்கிறதுக்கு நான் மதுரையிலேருந்து வர்றேன், நான் மதுரையிலேருந்து வருகிறேன். மே மதுரை சேவும், நான் மதுரையிலேருந்து வர்றேன், மே மதுரை சேவும். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, நீங்கள்
என்ன வேலை செய்கிறீங்க? आप क्या करते हैं? आप क्या करते हैं? அதாவது ஜென்ரல் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தவங்ககிட்ட கேட்குறதுக்கு ஆப் क्या करते हैं நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, இல்லாட்டி आप क्या काम करते हैं அப்படி கூட கேட்கலாம். आप क्या करते हैं இல்லைன்னா आप क्या काम करते हैं. அப்போது இப்போ ரிப்ளை என்ன பண்ணுறோன்னா, இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இப்போ தமிழில் வந்து மென்பொருள் பொறியாளர் அப்படின்றதுக்கு ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு மே ஏக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹூம். சிம்பிளான சென்டென்ஸாக ஹிந்தியில் நான் ஒரு அப்படின்றதுக்கு மே ஏக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹூம். மே ஏக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹூம். ஓகே. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு கேஷுவலாக கேட்டுட்டு, ஓ அப்படியா ரொம்ப நல்லது. இப்போ தமிழில் சொல்லல, ஓ அப்படியா நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ரொம்ப நல்லது அப்படின்னு அந்த ரொம்ப நல்லது அப்படின்றதுக்கு பகுத் அச்சா, பகுத் அச்சா ரொம்ப நல்லது அப்படின்றதுக்கு பகுத் அச்சா. அடுத்து அவங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. அப்போது கேட்குறாங்க உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், உங்களுக்கு ஆப்கோ கியா என்ன கானா சாப்பிட பிடிக்கும், பசந்த் ஹை அப்படின்னா என்ன பிடிக்கும், என்ன சாப்பிட பிடிக்கும், ஆப்கோ கியா கானா பசந்த் ஹை. எனக்கு சாதம் பிடிக்கும், எனக்கு முஜே, எனக்கு அப்படின்றதுக்கு முஜே, சாதம் அப்படின்றதுக்கு சாவல் அப்படின்னு சொல்லுவோம். சாதம்ன்றதுக்கு சாவல், பசந்த் ஹை பிடிக்கும், பசந்த் ஹை முஜே சாவல் பசந்த் ஹை. அடுத்து இப்போ கேஷுவலாக டைம் இன்னொருத்தவங்ககிட்ட டைம் கேட்குறோம். இப்போது மணி எவ்வளவு, இப்போது மணி என்ன, கித்தனை பஜே ஹை, கித்தனை பஜே ஹை, கித்தனை பஜே ஹை. இல்லாட்டி இப்படி கூட கேட்கலாம், அபி கித்தனை பஜே ஹை, இப்போது டைம் என்ன ஆகுது, அபி கித்தனை பஜே ஹை. பஜேனா டைம் என்ன, டைம்க்கு பஜே. பிற்பகல் 3 மணி, பிற்பகல் அப்படின்றதுக்கு தோபஹர், பிற்பகல் அப்படின்றதுக்கு தோபஹர் கே 3 பஜே ஹை. மத்தியானம் 3 மணி, 3ன்றதுக்கு 3 பஜே ஹை, தோபஹர் கே 3 பஜே ஹை. ஓகே. அடுத்து சாப்பிட்டாச்சு, டைம் கேட்டாச்சு. இப்போது கேஷுவலாக இப்போ வந்து இன்னொருத்தவங்ககிட்ட கேட்குறோம், இன்றைக்கி என்ன பிளானு, எங்கே வெளியே போகிறீங்க, இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஜென்ரலாக கேட்குறதுக்கு இன்றைக்கி என்ன பிளான், ஆஜ் क्या प्लान है, இன்னைக்கு என்ன பிளான், ஆஜ் இன்னைக்கு क्या என்ன பிளான் है. அப்போது இப்போ எதுவுமே இல்லை, எதுவும் விசேஷமாக எதுவும் இல்லை, கேஷுவலாக தான் இன்றைக்கி போகுது, எதுவும் விசேஷம் இல்லை. குச் எதுவும் அப்படின்றதுக்கு குச், காஸ் நஹி விசேஷம் காஸ், இல்லை அப்படின்றதுக்கு நஹி, குச் காஸ் நஹி எதுவும் விசேஷம் இல்லை, குச் காஸ் நஹி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ கடைசியாக ஒருத்தவங்கள்ட்ட பேசி முடிக்கும்போது, ஓகே உங்களை பார்த்ததில் இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி, ஆப்சே மில்கர் அச்சா லகா, ஆப்சே உங்களை சந்தித்ததில் அப்படின்றதுக்கு மில்கர் மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்றதுக்கு அச்சா லகா, ஆப்சே மில்கர் அச்சா லகா, ஆப்சே மில்கர் பகுத் அச்சா லகா அப்படின்னு சொல்லலாம். அப்போ திரும்ப நம்மளும் சொல்கிறோம் நன்றி, எனக்கும் மகிழ்ச்சி. இப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் ஓ அப்படியே எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்றதுக்கு நன்றி அப்படின்றதுக்கு தன்யவாத், தன்யவாத் எனக்கும், முஜேபி, தன்யவாத் முஜேபி. அப்போது பார்க்கலாம், ஃபிர் மில்தே ஹே, சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றதுக்கு ஃபிர் மில்தே ஹே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நியூ வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ்லாம் வந்து ஹிந்தியில் கற்றுக்கிறதுக்கு நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு, ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது உங்களோட சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.